இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சார்ஜஸ்ல அதுவும் வித்தின் செகண்ட்ல உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ரேஞ்சில் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது housing.com தான். ஸோ housing.com வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக ரொம்பவே லோயஸ்டான சர்வீஸ் சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து நிறையவே வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வைட் கோட் இருக்குது. இந்த இன்வைட் கோடை நம்ம வந்து என்டர் பண்றதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஆரம்பத்துல நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணும்போது 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 82 ரூபாய் மட்டும் தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு ரேஞ்சுக்கு நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் கிரெடிட் கார்டுல இருந்து அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா housing.comல மட்டும் தான் 128 ரூபாயில டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கொடுக்காங்க. அதே மாதிரி இந்த பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு அதிகபட்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் தான் 5 மினிட்ஸ். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோட வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். செகண்ட் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் டைம் நீங்க இதே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்மளோட இன்வைட் கோட என்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை ரிசால்வ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து மறுபடியும் ஒருக்கா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணும்போது உங்களோட வீட்டில் உள்ள உங்களோட மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர் இவங்க யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை வந்து உள்ள என்டர் பண்ணிக்கோங்க. இதுல கேஒய்சி எல்லாம் பெருசா பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அவங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஓடிபி மூலமா லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். ஸோ அதுல போயிட்டு மறுபடியும் நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்றதுக்கான இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 72 ரூபாய் வந்து இதுல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை லாகின் பண்ணி ஸோ அவங்க அக்கௌண்ட் மூலமா நீங்க வந்துட்டு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்க வந்து ஈஸியா என்டர் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களால 72 ரூபாய் வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு 72 ரூபாய் வரைக்கும் உங்களால டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்ல மிச்சம் பிடிக்க முடியும். ஸோ மற்ற அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில் வந்து போன்பே அதுக்கப்புறம் வந்துட்டு கிரெட் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு. பட் housing.comல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான சார்ஜஸ் வந்து எதுவும் பண்றது கிடையாது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்டான சார்ஜஸை தொடலாம் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான சார்ஜஸ்ல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும், அதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் வேணும்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இதுதான் இருக்குது. நான் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் நான் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன். என் அக்கௌண்ட்ல கூட நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நம்பரை வாங்கி அவரோட அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ கூட நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடுகளில் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பேர்கிட்ட நான் அவங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நான் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன் ஆல்ரெடி நிறைய டைம் வீடியோ மேக் பண்றதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படிங்கிறத லைவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பே ஆன் கிரெடிட் கார்டு 0V அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட் எங்க என்டர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 10,000 என்டர் பண்ணி காமிக்கிறேன். 10,000 என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிக் மார்க்கை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம், யூபிஐ ஐடி என்டர் பண்ணியும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இதுல யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை இங்க வந்து என்டர் பண்ணி நீங்க கண்டினியூ வந்து கொடுக்கணும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணனா இதுல பேங்க் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைலை ஃபில் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையே கொடுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் IFSC கோடும் உங்களோட பேங்க்ல உங்களோட நேம் எப்படி மென்ஷன் ஆயிருக்குமோ அதையும் வந்து கொடுத்து நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதே இது உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிட்டு இதில் என்னோட யூபிஐ நம்பரை வந்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுமே உங்களோட நேம் வந்து இந்த மாதிரி காமிக்கும். இதில் வெரிஃபைட் அப்படிங்கிறது வந்துருச்சான்னு பாருங்க. வெரிஃபைட் வந்துருச்சு அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்களோட நேமை இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நம்மளோட இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா CCTP16 சைட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்ததுமே நமக்கு இன்ஸ்டன்ட்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹72 வந்து கம்மி ஆகுது பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டு ஹோல்டரோட நேம், அப்புறம் CVV நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக ₹10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு ₹128 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதை இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு சைட்லேருந்து ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாரத் நெக்ஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் கம்மியான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம்னு சொல்லுவானுங்க. ஆனால் ₹10,000 இந்த அளவுக்கு கம்மியான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட்டட் ஆகும். பட் இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 5 நிமிஷத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்பி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஆஃபர் கோடை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை வாங்கி அவங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது. உங்களுக்கு நிறையவே மணியை இது மூலமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.